ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற கிராம சுரக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதோடைய ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கிராம சுரக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ் தான் இதுக்கான ஃபுல் நேம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது PLI, அதாவது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் தான் இந்த ஸ்கீம்ஸை வந்து லைஃப் பண்ணுறாங்க, அதாவது ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஓல்ட் லைஃப் அஷூரன்ஸ் பிளான் தான் இந்த வாழ்நாள் முழுவதும் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் இந்த ஸ்கீமுடைய மெயின் ரோல். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், யாரில் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ மஸ்ட் பி இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்றது தான் இதோடைய ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இந்தியன் சிட்டிசன். ஸோ இதில் வந்து NRA வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 19 வயசுலேருந்து, அதாவது 19 கம்ப்ளீட் ஆயிருங்கன்னா 19 வயசுலேருந்து அவங்க 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது கேம் பார்க்கும்போது ஸோ அர்பனாக இருக்கட்டும், ரூரலாக இருக்கட்டும், ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து தாராளமாக அவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சம் அஷ்யூர்டு வேல்யூ, காப்பீடு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து நீங்கள் எதனா ஒரு வேல்யூ வந்து சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் அந்த சம் அஷ்யூர்டு. ஸோ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் பார்த்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்டு வேல்யூயும் கிடைக்கும், ஸோ போனஸ் வேல்யூயும் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம சம் அஷ்யூர்டு என்ன வேல்யூ சூஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போனஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால் குறைஞ்சபட்சமாக 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இருக்குது. இதில் நீங்கள் எந்த அமௌண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு போனஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டெய்லி ஒரு 50 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி 1500 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 18,000 ரூபாய் நீங்கள் வந்து ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது இந்த 10 லட்ச ரூபா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க சம் அஷ்யூர்டு வேல்யூ அப்படின்னு தான் பேஸ் பண்ணி. ஸோ இந்த சம் அஷ்யூர்டு, இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப்லி அப்படின்ற பேசிஸில் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸோ இந்த நம்ம ஒரு ப்ரீமியமை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ரீமியமை எத்தனை வயசு வரைக்கும், அதாவது எத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 வயசில் நீங்கள் இதை தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று 55 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணணும். அடுத்தது 58 வயசு வரைக்கும் நீங்கள் பே பண்ணணும். அடுத்தது 60 வயசு வரைக்கும் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கான கண்டினியூட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸோ டில் லைஃப் கவர் பார்த்திங்க அப்படின்னா 80 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு லைஃப் கவர் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் 19 வயசில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா 60 வயசுக்கு அப்புறமா 60 வயசு வரைக்கும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 60 வயசுக்கு அப்புறமா 80 வயசு வரைக்கும் நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. அது வரைக்கும் அந்த 20 வருஷத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ போனஸ் வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய போனஸ் வேல்யூயும் உங்களுடைய சம் அஷ்யூர்டு வேல்யூயும் ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் 80 வயசு ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ போனஸ் ரேட் எப்படி அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் என்ன சம் அஷ்யூர்டு வேல்யூ சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போனஸ் ரேட்டு இருக்கும். இப்போது லைக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ருபீஸில் வந்து 60 ரூபா, ஒரு 1000 ருபீஸ் வந்து நீங்கள் சம் அஷ்யூர்டு வேல்யூவில் 5 லட்ச ரூபா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபா எத்தனை 1000 ருபீஸ் இருக்கோ ஒவ்வொரு 1000 ருபீஸுக்கும் 60 ரூபா அப்படின்றது தான் போனஸ் வேல்யூ. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சம் அஷ்யூர்டு வேல்யூவாக 10 லட்ச ரூபா சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 10 லட்ச ரூபாயில் எத்தனை 1000 ருபீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட்ஸ் அப்படின்றத வச்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸ் பர் இயர் 60 ரூபா இன்ட்டு 10,000 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ரூபா அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபா அப்படின்றத நீங்கள் கால்குலேஷன்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ போனஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 6%. ஒவ்வொரு 1000 ருபீஸுக்கும் 60 ரூபா அப்படின்ற, அது 60 ரூபா தான் உங்களுக்கான போனஸ் வேல்யூவாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து வேல்யூவாக பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ரூபா உங்களுடைய போனஸ் வேல்யூவோட ஆட் ஆகும். ஸோ சம் அஷ்யூர்டோட, அதாவது நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா சூஸ் பண்ணி ஒரு 10 லட்ச ரூபா சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க சம் அஷ்யூர்டு அப்படின்னா இந்த 60,000 ரூபாய் எவ்ரி இயர்ஸ் வந்து அந்த 60,000 ரூபாய் உங்களுடைய சம் அஷ்யூர்டு வேல்யூவோட ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த 18 till 8 இயர்ஸ் வரைக்கும் உங்களுடைய சம் அஷ்யூர்டு வந்து வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்கேஸ் இப்போது அப்ளிகண்ட் இறந்துட்டாங்க அந்த 80 வயசுக்கு முன்னாடியே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் 80 வயசு ஆனால் தான் உங்களுக்கு அந்த சம் அஷ்யூர்டு வேல்யூவும் உங்களுக்கு அந்த போனஸ் வேல்யூவும் கிடைக்கும்.
அப்படின்னு இருக்கும்போது அது முன்கூட்டியே அந்த அப்ளிகேண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த நாமினிக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10 lakhs rupees வந்து கிடைக்கும். அடுத்தது அவங்களுக்கு அது வரைக்கும் எப்போ இறந்தாங்களோ அது வரைக்குமே என்ன அக்குமுலேட் போனஸ் இருக்கோ அந்த போனஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ லைக் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 60 வயசு வரைக்கும் பே பண்ணுறாங்க. 65 வயசில் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 19 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 46 வருஷம். அப்போ 46 வருஷம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு போனஸ் வேல்யூ நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்னா 60,000 ரூபாய். அப்போ 46 × 60,000 ரூபாய் அப்படின்னா 27,60,000 ரூபாய் உங்களுக்கு வந்து அந்த போனஸ் வேல்யூ மட்டும் வரும். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது சம் அஷ்யூர்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 10 லட்ச ரூபாய். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய் ப்ளஸ் அந்த 27 லட்ச ரூபாய் சேர்த்து உங்களுக்கு வந்து உங்களுடைய நாமினிக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த சம் அஷ்யூர்ட் வேல்யூ. ஸோ அந்த ப்ளஸ் போனஸ் வேல்யூ. அடுத்தது ஸோ முழுமையான தொகை எப்போது பெறுவீர்கள்? ஸோ அதை இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஸோ அந்த ஃபுல் அமௌண்ட்டும் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது தான் உங்களுக்கு இந்த ஃபுல் அமௌண்ட்டும் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய போனஸ் வேல்யூ எது வரைக்கும் ஆட் ஆகிருக்கும் ஸோ அந்த வேல்யூ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். மெச்சூரிட்டி ஈக்குவல் டு 10 lakhs ப்ளஸ் ஆல் இயர் போனஸ். ஸோ மொத்தம் 80 அந்த 19 வயசுலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 60 வயசு. ஸோ 60 × 60,000 ரூபாய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன போனஸ் வேல்யூ வருதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியர்பையாக இருக்க எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற வெப்சைட் மூலமாகவும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லாது ஆத்தரைஸ்டு போஸ்டல் ஏஜென்ட்ஸ் மூலமாகவும் இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்ம ஷார்ட்டாக இந்த இதில் நான் பார்க்கலாம். ஸோ ஹோல் லைஃப் கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து காப்பீடு கிடைக்கும். ஸோ போனஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுதோறும் அதாவது ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய சம் அஷ்யூர்ட் வேல்யூவோட இந்த போனஸ் வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ 4 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய அமௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சரண்டர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து சரண்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லோ ப்ரீமியம் ஸோ 50 ரூபா. ஸோ லோ ப்ரீமியம் அப்படின்றது டெய்லி நீங்கள் வந்து 50 rupees அப்படின்றத தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 50 rupees அப்படின்றத நீங்கள் டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 1500 அப்படின்னா ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீமியம் இந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாய் அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு பே பண்ணணும். ஸோ அந்த ப்ரீமியம் பேமெண்ட்டே நீங்கள் வந்து குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்றத நீங்கள் பிரித்து கூட நீங்கள் பே பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 19 வயசில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 ரூபா 50 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து பே டில் ஏஜ் 60. ஸோ 60 வயசு வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக பே பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ அந்த 1500 மந்த்லி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வருஷத்துக்கு 18,000 ரூபாய் 60 வயசு வரைக்கும் அவங்க பே பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதில் அவங்களுடைய சம் அஷ்யூர்ட் வேல்யூவாக 10 lakhs சூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 lakhs அமௌண்ட்டோட இந்த போனஸ் வேல்யூவும் ஒவ்வொரு வருஷமும் ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த 10,000 ரூபாய் ப்ளஸ் அந்த போனஸ் வேல்யூ வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆட் ஆகும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ் வேல்யூ சம் அஷ்யூர்ட் வேல்யூவும் சேர்த்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 47 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான சிம்பிள் கால்குலேஷன்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எதனா புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான வீடியோஸை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.